Hello guys. இந்த வீடியோல Asus Tuf a15 கேமிங் லேப்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கேம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸையும் ஏற்றி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமா இதுதான் என்னோட பிரைமரி டிவைஸும் கூட. இந்த லேப்டாப் பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே லேப்டாப்பு, சார்ஜர், யூசர் மேனுவல் இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஸ்டிக்கர் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு ஸ்டிக்கரே கொடுக்காம ஏமாத்திட்டானுங்க. அடபோச்சே. நெக்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பத்தி பார்ப்போம். கீபேட்ஸ்ல கொடுத்துருக்க RGB லைட் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. தென் ட்ராக் பேடோட சைஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. பட் கீழே இருக்க அந்த பட்டன்ஸையும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஈஸியா டஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆயிடுது, அதை எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே பின்னாடி திருப்புனா ஹனிகோம் டிசைன்ல வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினா அதே ஓல்டு டிசைன் தான், பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான். டிராவல் பண்ணும்போது பார்த்து தான் எடுத்துட்டு போகணும். அப்புறம் எதுக்கு இந்த மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் டியூரபிலிட்டின்னு மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சொல்றேன். AMD ryzen 7 7435HS ப்ராசஸர். இது ஒரு 8 crore 16 thread ப்ராசஸர். இதோட பேஸ் ஸ்பீடா 3.10 GHz இருந்து ஹை ஸ்பீடா மேக்ஸிமம் 4.10 GHz வரைக்கும் போகும். அண்ட் 16 MB கேட்ச் மெமரியோட கொடுத்துருக்காங்க. GPUக்கு NVIDIAவோட RTX 3050 4GB VRAM ஓட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 16GB DDR5 RAM கொடுத்துருக்காங்க. இதை நீங்க 64GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டோரேஜுக்கு 512GB M.2 NVMe Gen 4 SSD கொடுத்திருக்காங்க. இதையுமே நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் 15.6 இன்ச்க்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் அடாப்டிவ் சிங்க் கூட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பெட்டரான கலர் அக்யூரசி ரேட் இருக்கும். ஏன்னா இதுல 62% sRGB ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்காங்க. கேமிங் லேப்டாப்ல கேமரா கொடுக்கறதே பெருசு, அதுலயும் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சினிபெஞ்ச்ல டெஸ்ட் பண்ணும்போது CPU மல்டி கோர்ல 587 பாயிண்ட்ஸும் CPU சிங்கிள் கோர்ல 84 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. தென் 3D மார்க்ல டெஸ்ட் ரன் பண்ணும்போது 4781 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. மேபி அகைன் இந்த டெஸ்ட் ரன் பண்ணா இதோட 5 to 10 பாயிண்ட்ஸ் அதிகமாக வரலாம், இல்ல கம்மியா வரலாம். அது ஏன்னா இந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது உங்களோட ரூம் டெம்பரேச்சர் வார்மா இருக்கா இல்ல கூலரா இருக்கான்றத பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். நெக்ஸ்ட் கேமிங் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த லேப்டாப்ல கிடைச்சது. மெயினா GTFI ஆவரேஜா 90 FPS மேல உங்களால பிளே பண்ண முடியும். தென் RDR2 பிளே பண்ணும்போது ஆவரேஜா 75 FPS, செக்கிரோ பிளே பண்ணும்போது ஆவரேஜா 65 FPS, லிட்டில் நைட்மேர்ஸ் அப்படின்ற கேம் விளையாடும் போது ஆவரேஜா 70 FPS வரைக்கும் கிடைக்குது. தென் எடிட்டிங் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் நல்லா ஸ்மூத்தாவே ரன் பண்ணுது. நீங்க பிரீமியர் ப்ரோல அதிகமா 4K ஃபுட்டேஜஸ் போட்டு எடிட் பண்ணுவீங்கன்னா அந்த ஃபுட்டேஜை மீடியா என்கோடர்ல ப்ராக்ஸி பண்ணிட்டு எடிட் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தா ரன் ஆகும். மற்றபடி 1080p வீடியோஸ் எடிட் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் பிரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கம்போசிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரெட் லைன் வரும், அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீங்க செப்பரேட்டா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகும். ப்ராஜெக்டோட ஃபைல் சைஸை பொறுத்து அப்பப்போ லைட்டா லேக் ஆகும். மற்றபடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. தென் போட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகும். கலர் அக்யூரசி பயங்கரமா இருக்கு. நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த லேப்டாப்ல எடிட் பண்றதுக்கு சூப்பராகவே இருக்கு. இதை பெருசா யாரும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நான் சொல்றேன். இதுக்கு நான் சூஸ் பண்ணது யூனிட்டி இன்ஜின், விஷுவல் ஸ்டுடியோ கோட், பிளண்டர். யூனிட்டி இன்ஜின் யூஸ் பண்ணி சின்ன சின்ன மினி கேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. யூனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. தென் பிளெண்டரில் 3D கேரக்டர்ஸ், 3D அசெட்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி கோடிங், கேம் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட் மெயினா பேட்டரி பத்தி பார்ப்போம். கேமிங் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டரி அப்படின்றது ஒரு பெரிய கன்ஸ்டன்டாவே இருக்கும். பட் இந்த லேப்டாப்ல எந்த அளவுக்கு பேக்கப் கிடைக்குதுன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்கு 180 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் இந்த லேப்டாப்புக்கு டோட்டலா 75 வாட்ஸ்க்கான TGP கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா சைலண்ட் மோட் சூஸ் பண்ணிட்டு நார்மலா ப்ரௌசிங், ஸ்ட்ரீமிங், மூவிஸ் பார்க்கறது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் உங்களால எதிர்பார்க்க முடியும். அதுவே நீங்க பர்ஃபார்மன்ஸ் மோட் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 hour பேட்டரி பேக்கப் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த லேப்டாப்ல மக் ஸ்விட்ச் கிடையாது. GPU CPU சேர்ந்து எப்பவுமே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த லேப்டாப்ல இந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கிறது டீசென்டான ஒரு பேட்டரி பேக்கப்னே சொல்லலாம்.
நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட போர்ட் செலக்ஷன் அண்ட் கனெக்டிவிட்டி பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி சப்போர்ட்ல ப்ளூடூத்துக்கு வெர்ஷன் 5.3யும் வைஃபை 6க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. தென் போர்ட் செலக்ஷன் பார்த்தோம்னா பவர் இன்புட், ஈத்தர்நெட் போர்ட், HDMI போர்ட், 2 USB டைப் A போர்ட்ஸ், 1 டைப் C போர்ட் அண்ட் 1 ஆடியோ ஜாக். அப்படியே ரைட் சைடுல பார்த்தோம்னா 1 டைப் A USB போர்ட் அண்ட் கென் இன்ஸ்டன்ட் லாக்கும் கொடுத்திருக்காங்க. கென் இன்ஸ்டன்ட் லாக் அப்படின்றது இப்போ ஒரு ஷோரூம்ல லேப்டாப்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோரோட வயர் யூஸ் பண்ணி அந்த லேப்டாப்பை லாக் பண்ணி வச்சுப்பாங்க. இதனால யாருனாலையும் அந்த லேப்டாப்பை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட். Asus லேப்டாப்ல ஆர்மரி கிரேட் அப்படின்றத இன்பில்டா கொடுத்துருப்பாங்க. இதுல உங்க CPU, GPUயோட டெம்பரேச்சர், சைலண்ட் மோட், டர்போ மோட், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸையும் இதுலயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் முக்கியமா உங்க லேப்டாப்புக்கு தேவையான டிரைவர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் Asus உங்களுக்கு கொடுப்பாங்க. தென் 1 இயர்க்கான MK5ஓட ஆன்டிவைரஸை ஃப்ரீயா சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இந்த லேப்டாப்லயே உங்களுக்கு MS ஆஃபீஸும் இன்க்ளூட் பண்ணிருவாங்க. மேபி நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா MS ஆஃபீஸ் இன்க்ளூடடா இல்லையா அப்படின்றத டபுள் செக் பண்ணி பை பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல வாங்கும் போது அவனுக்கு MS ஆஃபீஸே கொடுக்கல. சோ நீங்க பை பண்ணும்போது எதுக்குமே டபுள் செக் பண்ணிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்ப்போம். ப்ரோஸ் பார்க்கும்போது இந்த லேப்டாப் ஒரு சூப்பரான ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் தான். இது என்னதான் ஓல்டு டிசைனா இருந்தாலும் இப்போ கூட பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் ஓவரால் பிரைஸ் ரேஞ்சில் இந்த லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் கான்ஸ்னு பார்த்தோம்னா இந்த லேப்டாப்ல மேஜரா ஒரு இஷ்யூ இருக்கு. நானும் மெயினா இந்த லேப்டாப் ரிவ்யூஸ் நிறைய போடுறவங்களோட வீடியோஸ் நோட் பண்ணி பார்த்துட்டேன். யாருமே Asus லேப்டாப்ல இந்த ஒரு மேஜர் இஷ்யூவை சொல்லவே மாட்டாங்க. அது என்னன்னா, நீங்க நார்மலா ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல மூவிஸ் ஏதாவது டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா வைஃபை ரேண்டமா டிஸ்கனெக்ட் ஆயிருது. சரி, டிஸ்கனெக்ட் தான் ஆகுதுன்னு பார்த்தா எப்பெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் வைஃபையோட சிம்பிளே காணாம போயிருது. நீங்க டிவைஸ் மேனேஜர்ல ரீசெட் பண்ணாலும் சரி, வைஃபை டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, லேப்டாப்பே ரீஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சம்டைம்ஸ் வைஃபை ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. அப்படி ஆகும்போது ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த வைஃபை சிம்பிளே காமிக்குது. வைஃபை நார்மலா கனெக்டும் ஆகுது. சோ நீங்க ஒரு Asus லேப்டாப் வாங்க போறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வைஃபை டிரைவர்ல பிரச்சனை வந்தாலும் நான் அதை ரிசால்வ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். இந்த இஷ்யூவை Asus லேப்டாப் ரிவ்யூ பண்ற நிறைய பேரோட வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். யாருமே இதை ஒரு இஷ்யூவா நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க, அதை வீடியோலயும் சொல்லவும் மாட்டாங்க. சோ இந்த லேப்டாப்ல வைஃபை டிரைவர் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆர் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா கோடிங், எடிட்டிங், கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு பக்காவான ஒரு லேப்டாப். So see you in the next video.